ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டி என்பிசி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 12th காமர்ஸில் வரக்கூடிய, அதாவது 12th வணிகவியலில் 6வது யூனிட்டாக வரக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 அத்தியாயத்தில் கொடுத்துருப்பாங்க. 16, 17, 18 3 அத்தியாயமாக கொடுத்துருப்பாங்க. இதில் 16வது அத்தியாயம் அப்படின்றது நுகர்வோரியலை பற்றியும், 17வது அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோரின் உரிமை கடமை பொறுப்பை பற்றியும், 18வது அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா குறைதீர்ப்பு செயல்முறை, அந்த 3 அடுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அமைப்பு, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அதிகாரங்கள், எந்த சட்டப்பிரிவின் பிரகாரம் அது அமையுது, ஸோ இது சார்ந்த தகவல்கள் தான் இருக்கும். ஸோ பக்கங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெசனில் ஒரு 28 பக்கம் இருக்கும். பட் நமக்கு தேவையான வேலிடான கீ பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பக்கத்துக்கு கூட தாண்டாது. ஓகேங்களா, ஆல்ரெடி இது சார்ந்த விஷயம், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தை நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். பட் இதில் வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான தகவல்களை மட்டும்தான், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இந்த லெசனில் நம்ம கவர் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே வெறும் தியரி தான். ஓகே, ஒரு கன்சியூமராக இருக்கவங்களுக்கு இயல்பாக தெரியக்கூடிய விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீடு விட்டிங்கனாவே போதும். இல்லை அப்படின்னா கூட இன்கேஸ் இதில் சார்ந்து ஒரு கொஷின் வந்துச்சுன்னா கூட லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கனாவே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோருக்கான சர்வதேச அமைப்பு, அப்புறம் வந்து நுகர்வோர் வந்து எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்க, விற்பனையாளர்களால் சுரண்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் நுகர்வோருக்காக ஏற்றப்பட்ட சட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் நுகர்வோர் சார்ந்த கோட்பாடுகள், மேற்கோள்கள், ஸோ இதை மட்டும் தான் வந்து இதில் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து ஒரு பொருளை சம்பாதிச்சோம் அப்படின்னா அது நம்மகிட்ட தங்காது. ஓகேங்களா, ஸோ மற்றவனை வருத்தப்படுத்தி நம்ம சம்பாதிக்கிறது நம்மகிட்டையும் தங்காது, நம்மளும் அதை இழந்துருவோம். ஆனால் நல்ல வழியில் சம்பாதிச்ச ஒரு விஷயம் நம்ம இழந்தோம்னாலும் பின்னாடி திருப்பி அது வந்து ஈட்ட முடியும், இல்லைன்னா அதனால் நமக்கு பயன் இருக்கும். ஓகேங்களா, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. நுகர்வோர் யார்? நுகர்வோர் உற்பத்தியாளரிடமிருந்து, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது தயாரிப்பாளர் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்தோ, இல்லை செல்லர் பாயிண்ட்டுக்கிட்ட இருந்தோ பொருட்களை வாங்குவோர் அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துபவரே நுகர்வோர். ஓகேங்களா, நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான். இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வழியில் வந்து ஏதாவது ஒரு பொருளை கன்சியூமராக இருந்து வாங்கிட்டு தான் இருக்கும். ஈவன் அது ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சராக இருந்தாலும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு அவரே வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமராகவும் இருப்பார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கன்சியூமர் தான். ஸோ இதில் எதெல்லாமே வரும் பாருங்கள். வங்கிகள், போக்குவரத்து நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவை வழங்கும் சேவைகளை ஏற்பவரும் நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு பொருளை வாங்குறது மட்டும் கிடையாது, சேவையை நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மொபைல் சர்வீஸ் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஏர்டெல்ல, ஜியோ, இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, நெட்வொர்க் சர்வீஸை, அது அவங்க நமக்கு சேவை தான் கொடுக்குறாங்க, சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம ஒரு கன்சியூமராக தான் இருக்கோம். இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1986 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் நுகர்வோர் அப்படின்றதுக்கான பொருள் என்ன? மறு விற்பனை செய்வதற்கோ அல்லது வணிக நோக்கத்திற்காகவோ பொருட்களை வாங்குபவர் நுகர்வோராக கருதப்பட மாட்டார். இந்த பாயிண்ட் நான் 7th ஸ்டாண்டர்டில் நான் சொல்லும் போது, அந்த லெசன் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ரீசேல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பல்க் வால்யூமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கன்சியூமர் கிடையாது, நீங்கள் ஒரு ரீசேலர் தான். ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வாங்குறீங்க. அப்போ எண்டு யூசர் நீங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்கி உங்கள் கையிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு, அதாவது அவருடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர். ஓகேங்களா, எண்ட் யூஸ் அவரை தாண்டி எங்கேயும் போகாது. ஒரு ஆயில் பாக்கெட்டை வாங்கி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யார் அந்த ஆயில் பாக்கெட்டை வாங்குறாங்களோ அவங்க தான் கன்சியூமர். பல்காக வந்து வாங்கி வச்சுட்டு நான் பாக்கெட்டு போட்டு விற்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கன்சியூமர் கிடையாது, நீங்கள் பிஸ்னஸ் டேர்ம்ஸில் அதை செய்கிறீங்க. சுய வேலைவாய்ப்பின் மூலம் தனது வாழ்வாதாரத்திற்கு பொருள் ஈட்டும் நோக்கத்திற்காக மட்டுமே ஒரு நபர் பொருட்களை வாங்கியிருந்தால் அவர் நுகர்வோராக கருதப்படுவார். இந்த டேர்ம் தான். ஓகேங்களா, வணிக உலகுடைய மன்னராக யார் கருதப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் தான். ஓகேங்களா, இந்த பிஸ்னஸ் வேர்ல்டோடைய கிங்கு யார்? நுகர்வோர் தான். ஏன் அவங்க கிங்காக இருக்காங்க? நம்மளை நம்பி தான் எந்த ஒரு பொருளுமே தயாரிக்கப்படுது. நுகர்வோரை நம்பி தான் எந்த ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி,
ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, எது கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதை உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் எதற்காக உற்பத்தி பண்ணுறாங்க? நுகர்வோர், கன்சியூமர் அதை வாங்குவாங்க அப்படின்றதுக்காக தான் அதை உற்பத்தியே பண்ணுறாங்க. யாரும் வாங்காத பொருளை ஒருத்தர் உற்பத்தியே செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வணிக உலகத்துடைய மன்னர் யார்? நுகர்வோர் தான். ஆனால் அந்த நுகர்வோரை தான் எல்லாரும் ஏமாற்றக்கூடிய வேலைகளையும் செய்கிறாங்க. விற்பனையாளர்கள் ஏமாற்றக்கூடிய வேலையும் செய்கிறாங்க. சுதந்திரமான பொருளாதாரத்தில் நுகர்வோர் மையப்புள்ளியாக திகழ்ந்தாலும் அவர்களின் தகுதியை எப்பொழுதும் நுகர்வோர்கள் பெறுவதில்லை. உண்மையில் நுகர்வோர் பல வழிகளிலும் ஏமாற்றப்பட்டு சுரண்டப்படுகிறார்கள். நிறைய வழியில் நம்மளை ஏமாத்துறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து பொருளை வாங்குகிறோம் அப்படின்ட்டு இன்னும் ரொம்ப டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம ஒரு நுகர்வோராக ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, கடைக்கு போகிறோம், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ட்டு நம்ம எடுக்கிறதுல கூட நம்ம ஏமாற்றப்படுறோம். ஓகேவா? எந்தெந்த வழியில் நம்மளை வந்து சுரண்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நுகர்வோரை சுரண்டுகிறார்கள்னு பார்த்தோம்னா, அதிக விலைக்கு விற்கிறது ஒரு பொருளை. அதனுடைய அதற்குன்ட்டு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சோப்புன்னு எடுத்துக்கிங்களேன், அது சோப்போடைய தயாரிப்பு செலவு அப்படின்றது ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கிங்க. ஒரு ப்ராஃபிட்டை ஒரு 30% வச்சு ஒரு 13 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா அது ஓகே, அது சரியான ஒரு விலை. ஓகேவா? இதையே வந்து தூக்கி கொண்டு 50 ரூபாய்க்கு விற்றாங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகேவா? இந்த 10 ரூபா தான் அடக்க விலையில் 10 ரூபா தான் வரக்கூடிய சோப்பை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இது அதிக விலைக்கு விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விற்று நம்மளை ஏமாத்துறது. ஆனால் அதுக்கு ரொம்ப பிராண்ட் டேக் ஒட்டுறது, இல்லை வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து மார்க்கெட் பண்ணுறது ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதை மார்க்கெட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் பெருசாக பேசியே வந்து அதோடைய விலையை ஏற்றி விட்டுறது. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதன் தரத்திற்கு ஈடான விலையை காட்டிலும் கூடுதலான விலையை அளிப்பதற்கு பல்வேறு தருணங்களில் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கொள்ளை லாபம் ஈட்டும் நோக்கில் செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்கி அதன் மூலம் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் சினாரியோவில் பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கடையில் 80% அளவுக்கு பொருள் தீர்ந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கா இல்லை வந்து இனி வரக்கூடிய அந்த பற்றாக்குறையை வந்து காட்டுறதுக்காகவா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபேக்காக இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு பற்றாக்குறையை காட்டி அதற்கப்புறம் அந்த பொருளுடைய விலையை ஏற்றம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை கஸ்டமரை, அதாவது கன்சியூமரை, நுகர்வோரை ஏமாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக நம்ம பார்க்க முடியும். கலப்படம், எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அதில் ரொம்ப மோசமான கலப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவை வந்து கலப்படம் பண்ணுறது தான். ஏன்னா உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு வந்து இம்பேக்ட் ஆகக்கூடியது இந்த அடல்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த கலப்படம். கொள்ளை லாபம் ஈட்ட வேண்டும் என்ற பேராசை பிடித்த வணிகர் பொருட்களில் கலப்படம் செய்து அதன் மூலம் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். பொதுவாக உணவுப் பொருட்களில் கலப்படம் என்பது சாதாரணமாக எங்கும் காணப்படும் நடைமுறை ஆகிவிட்டது. நார்மலைஸ் பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ பெருஞ்சீரக விதையில் சீரக விதையை கலக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரிங்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த நல்லா பளபளன்னு அந்த கலர் இருந்துச்சுன்னா தான் நம்ம மக்கள் வாங்குவாங்கன்றதுக்காக இந்த கலரிங் கொடுக்கறது, ஆப்பிள் பளபளன்னு இருக்கணுன்ட்டு மேலே வந்து இந்த வேக்ஸ் கோட்டிங் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமையிலாகட்டும் பயிர் வகைகளாகட்டும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கல்லை கலக்கிறது எதுக்காக? அந்த வெயிட்டேஜ் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ பாலில் வந்து சோப்பு, சுண்ணாம்பு, யூரியா, காஸ்டிக் சோடாவை கலக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயில் பாமாயில் கலந்து விற்கிறதாகட்டும், தேனில் சக்கரை தண்ணியை கலக்கிறதாகட்டும், அரிசி மாவில் கோதுமை மாவில் ஸ்டார்ச்சை கலக்கிறதாகட்டும், காஃபி பொடியில் வந்து புளியங்கொட்டையை கலக்கிறதாகட்டும், மஞ்சத்தூளில் மெத்தனாலை கலக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மிளகு இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகு கூட வந்து பப்பாளி விதையை கலந்து விடுறது, மிளகா பொடியில் செங்கல் பொடியை கலக்கிறதுன்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு சார்ந்த கலப்படங்கள். போலியான பொருட்கள் நம்ம மக்கள் ரொம்ப ஏமாறக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? போலியான பொருட்கள் அப்படின்னா ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிடாஸ் இல்லைன்னா ஒரு ரொம்ப சிம்பிளாக ஓகே அடிடாஸ்னே வச்சுக்கங்களேன். அடிடாஸையே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் காப்பின்ட்டு செய்வானுங்க. ஓகேங்களா? அது வந்து
அந்த அந்த இதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போனாவே தெரிஞ்சிடும், ஓகே இது ஃபஸ்ட் காப்பி ஒரிஜினல் கிடையாது அப்படின்ட்டு. பெரும்பாலான நுகர்வோருக்கு வந்து அது தெரியாது. ஓகேங்களா, அடிடாஸ் அப்படின்றது ஒரு பிராண்டு, ஓகே அதே மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே ஓகே இது ஒரிஜினல் அப்படின்ட்டு நம்ம நம்பி வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அதே பேரில் ஒரிஜினல் பேர்லேயே வந்து இவங்க அப்படியே அடித்து விற்பாங்க. ஓகேங்களா, அடிடாஸுக்கு பதிலாக அபிபாஸ்ன்னு விற்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அடிடாஸை அடிடாஸ் அப்படின்ற பேர்லேயே விற்கக்கூடியது. ஏன்? அதில் கொள்ள லாபம் சம்பாதிக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் அவங்களுக்கான அந்த பொருட்களுக்கான தயாரிப்பு செலவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னுடைய லேபிளில் ஒரு ப்ராடக்டை நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய லேபிள் அப்படின்றது ஒரு பிரபலமடையாத ஒரு லேபிள்னு வச்சுக்கோங்க. அதோடைய அடக்க செலவு 100 ரூபா அப்படின்னா நான் ஒரு 30% ப்ராஃபிட் வச்சு 130 ரூபாய்க்கு விற்க முடியும். இவ்வளோதான் அந்த ஒரு ஃபேமஸ் ஆகாத லேபிளில் அந்த ப்ராடக்ட் சேல் ஆகக்கூடிய விஷயம். ஆனால் இதையே நான் இந்த அடிடாஸ் பேரில் விற்றேன்னு வச்சுக்கோங்க, 1500 ரூபா அப்படின்னு சொன்னாலும் கம்முன்னு நம்ம மக்கள் வாங்கிட்டு போவாங்க. காரணம் அந்த பிராண்ட் இமேஜ். அடிடாஸை போட்டோம்னா ஒரு பிராண்ட் இமேஜ் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு 100 ரூபா பொருளுக்கு 1500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகக்கூடியது. ஸோ இந்த வகையிலையும் நாம் ஏமாற்றப்படுறோம். செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்குறது. ஓகேங்களா, ஸோ தேவைக்கு அளவுக்கு அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா பொருள் இருப்பு இருக்கும், இருந்தாலும் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்தை செயற்கையாக கிரியேட் பண்ணக்கூடியது. இருக்கக்கூடிய அந்த புவியியல் இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருளை பதுக்கி வச்சு ஒரு தேவையில்லாத ஒரு செயற்கையான பற்றாக்குறையை ஏற்படுத்தி லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இருப்பு இல்லை, ஸ்டாக் இல்லைன்ட்டு பேர் பலகை எல்லா பக்கமும் வைக்கிறாங்க. நீங்கள் மக்கள் வந்து 100 ரூபா பொருளை ஒரு 200 ரூபா கொடுத்தாலும் நமக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்லடா, இல்லைன்னா வந்து சோத்துக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே 100 ரூபா எச்சா போனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு வாங்கி நம்ம இது பண்ணுவோம்னு நினைப்பாங்க. ஆனால் அவன்கிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கும், நார்மலான ரேட்டில் தான் வாங்கியிருப்பான். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவனுடைய கல்லாவை கட்டிப்பான். தரக்குறைவு. நுகர்வோர் தாம் வாங்கிய குறைபாடுடைய அல்லது சேதமடைந்த பொருட்களை கொடுத்துவிட்டு புதிய பொருட்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கும் போது நுகர்வோர் தமது கவனக்குறைவாலேயே அத்தகைய நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றனர். நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது நல்ல தெளிவாக செக் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய கவனக்குறைவில் ஓகே கடைக்காரன் நல்ல பொருள் தான் கொடுப்பான் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்கும்போது அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு திருப்பி கடைக்காரன்ட்டு கொண்டு போய் நம்ம காட்டினோம்னா நம்ம இல்லைங்க உங்கள் சைடில் தான் அது மிஸ்டேக்காக இருக்கும், நான்லாம் கொடுக்கும்போது நான் பக்காவாக தான் கொடுத்தேன், ஏன்னா நான் ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ற மாதிரி பேசுவானுங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை யார் ஏமாற்றப்படுறாங்க? கன்சியூமர்ஸ் தான் ஏமாறுறாங்க. பொருட்களை கடைகளில் விற்கும்போது விற்பனையாளர் அதற்குரிய ரசீது கொடுப்பது இல்லை. நுகர்வோரும் ரசீது கேட்டு பெறுவது தமது உரிமை என்று உணர்வதில்லை. இதன் காரணமாகவே நுகர்வோர் தாம் வாங்கிய தரக்குறைவான பொருட்களை மாற்றிக்கொள்ள இயலாத புகார் அளிக்க இயலாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பில்லு வாங்குறதே கிடையாது. ரொம்ப அது என்னமோ பெருந்தன்மையாக நினச்சிட்டு போகக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்க முடியும். பில்லு ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நம்ம அடிச்சுட்டு அந்த ரிசிப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரிசிப்ட் வேணுமா வேணாங்க அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்கள் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஏன் அந்த ரிசிப்ட் வாங்கினா இல்லை, அந்த ரிசிப்டில் தான் நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் வச்சுருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பொருள் வாங்கப்பட்டது அப்படின்றதுக்கான அத்தாட்சியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசிப்ட் தான். அந்த ரெசிப்டே நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு போகும்போது அதில் அந்த வாங்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது தர குறைவு இருந்துச்சு அப்படின்னா எந்த வகையில் அந்த கடையில் போய் நம்ம கிளைம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. புகார் அளிக்க முடியுமா? புகார் அளிக்க முடியாது. ஏன்னா அந்த பொருள் அங்கே இருந்து தான் வாங்கப்பட்டதற்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் போயிடுது. இடர்பாடு கொண்ட பொருட்களை நுகர்வோர் பயன்படுத்தும் போது அவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஊறு விளைவிக்காமல் பொருட்களை முன்னெச்சரிக்கையுடன் எவ்வாறு பாதுகாப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நுகர்வோரிடம் முன்வைக்க வேண்டும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் வந்து காஷியஸாக இருக்கும். ஓகேங்களா, அதை இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்னே வச்சுக்கங்களேன், ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை வாங்கும்போது அதை வந்து நீங்கள் ஒரு ஃபேப்ரிக்கு டைப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, ஓகே இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் நீங்கள் அதை கலக்கணும், அது போடும்போது கைக்கு வந்து க்ளவுஸ் போடணும், மூஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் மாதிரி எதாவது போடணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது கொடுக்க வேண்டியது யார்? அந்த செல்லர் தான் கொடுக்கணும். உத்தரவாதம் மற்றும் சேவைகள்.
வாரண்டி அண்ட் சர்வீஸ். குறிப்பிட்ட காலத்திற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டு அக்காலம் வரை இலவச சேவை வழங்குவதாக உறுதியளிக்கின்றனர். ஆனால் உண்மையில் உத்தரவாத காலத்தில் கூட இலவச சேவைகள் மறுக்கப்படுகின்றது. தயாரிப்பாளர்கள் தாங்கள் வழங்கும் குறுகிய உத்தரவாத காலத்தில் குறிப்பிட்ட சில பொருட்கள் அல்லது பாகங்கள் உறுதியாக சேதமடையாது என்று கருதும் பொருட்கள் மற்றும் பாகங்களுக்கு மட்டுமே இலவச நுகர்வோர் சேவை வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கிறார்கள். விற்கப்படும் பொருட்களின் பல உதிரி பாகங்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதில்லை. இதன் காரணமாக நுகர்வோர் மீது பழுதுபார்ப்பு செலவு என்ற பெயரில் கட்டணங்கள் திணிக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஏசியை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு 5 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கம்ப்ரஸருக்கு ஒரு 10 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 1 வருஷம் வாரண்டின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு இஷ்யூ வந்து அந்த 1 வருஷம் வாரண்டி பீரியட்லேயே நமக்கு ஒரு இஷ்யூ வருது, அதற்காக நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அப்போ தான் அதை செக் பண்ணும்போது அதில் இது வேலை வைக்குது, செலவு வைக்குது அப்படிங்கன்னா அவங்களுடைய உண்மை முகம் அப்படின்றது தெரிய வரும். இல்லை சார், இதெல்லாம் வந்து வித்தின் வாரண்டி பீரியடில் கவர் ஆகாது, வாரண்டி பீரியட்லேயே இருந்தாலும் இந்தந்த பார்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு கவர் ஆகும், இந்தந்த பார்ட்ஸுக்கு உங்களுக்கு வாரண்டி பீரியட்லேயே கவர் ஆகாது, அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதையே நம்ம பொருள் வாங்கும்போது இதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொன்னால் நுகர்வோர்கள் விழிப்புணர்வு அடைவார்கள், அந்த பொருளை வேணாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான காரணம் இருக்குது. ஸோ தங்களுடைய பொருட்களை விற்கணுன்ற அடிப்படையில் இது ஒரு ஏமாத்துகிற வேலை. தகுதியற்ற பொருட்கள். தயாரிப்பாளர்கள் தங்களின் தயாரிப்பு பொருட்களை விளம்பரம் செய்யும்போது அதில் தெரிவிக்கும் அம்சங்களை விளம்பரம் செய்யப்படும் பொருட்கள் கட்டாயம் உள்ளடக்கி இருக்க வேண்டும். என்னென்ன விஷயம் சொல்கிறாங்களோ அட்வர்டைஸ்மெண்ட்டில், ஸோ அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டில் இதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயந்தான் இந்த ப்ராடக்ட்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்ன விலை, என்ன மற்ற இதர டீட்டெயில்ஸ் என்ன இதில் இருக்குது அப்படின்றது எல்லாமே அதில் பிரிண்ட் ஆகிருக்கணும். பொய் விளம்பரங்கள். இதில் வந்து நிறைய பேர் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பொய் விளம்பரத்துக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான ஆட்களை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆகட்டும், ஸோ இவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகிடுவோம். விளம்பரங்கள் பொருளின் தரம், விலை, உள்ளடக்கம், பயன்பாடு, உத்தரவாதம், செயல்திறன் குறித்த தவறான கருத்துக்களை பரப்பப்படுகின்றன. இவ்வகையான பொய் விளம்பரங்களை நம்பி பொருள்களை வாங்கும் நுகர்வோர் ஏமாற்றப்படுகிறார்கள். இதுபோன்ற நுகர்வோர் சுரண்டல்கள், நுகர்வோர் இன்னல்கள் போன்றவற்றின் வெளிப்பாடே நுகர்வோரியல். நுகர்வோரியல் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு கடைக்காரன்ட்டு இருந்து நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஒரு சமூக அமைப்பாக இருந்து இந்த மாதிரி ஏமாற்றப்படுவதை தவிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோரியல் அப்படின்றது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த நுகர்வோரியல் அப்படின்ற சொல் எப்போ வந்து உதயமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 உதயமாகுது. எங்கே உதயமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். ஓகேங்களா? ஸோ மேற்கத்திய சமுதாயத்திலே உருவாச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுகர்வோரியல் அப்படின்ற சொல் பிரபலமாகுது. ஓகேங்களா? ஸோ தோற்றம் அப்படின்றது இதற்கு அமெரிக்கா தான். எப்போ? 1960. ஸோ நுகர்வோரியல் பற்றி எல் மெஸ்ஸி அப்படின்றவர் என்ன மேற்கோள் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். நுகர்வோரியல் என்பது விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவர் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. ஓகேங்களா? மற்றபடி நுகர்வோரியல் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஒரு அமைப்பு, ஒரு 10 பேர் உட்காந்து வேலை செய்கிறாங்க அதுக்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு உரிமை இருக்குது. தப்பான ஒரு பொருள் வந்துச்சுன்னா அவங்க நமக்கு யார் செல் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதற்கான சட்டத்து முன்னால் அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது. ஆனால் அது தெரிஞ்சும் எத்தனை பேர் வந்து சீப்போ இதற்காக ஏன் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சி விடுறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி தெரியாமையே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த நுகர்வோருக்காக வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமான போராட்டங்கள் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ரால்ஃப் நாடார் அவர்கள் தான். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாரை நுகர்வோர் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்கிறோம்? ரால்ஃப் நாடார் அவர்களை. ஓகேங்களா? திரு ரால்ஃப் நாடார் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பெருநிறுவனங்களின் முற்றுரிமை நம்ம 7th பார்த்துருப்போம். மோனோபாலி, ஒரு பொருளுக்கு ஒரு விற்பனையாளர் தான். நீங்கள் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னா, ஒரு சோப்பு அப்படின்னா ஒரே சோப்பு தான் இருக்கும். இந்த உலகத்திலேயே ஒரே சோப்பு தான். இல்லைன்னா அந்த ஊருக்குன்னா அந்த ஊருக்கு ஒரே சோப்பு தான். அந்த சோப்பை அவர்கிட்ட வந்து மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். 10 கடையில் விற்கும், நான் ஏதாவது கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த பொருசன்ட்ட இருந்து மட்டுமே தான் உங்களால் வாங்க முடியும். அதுதான் மோனோபாலி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை கூட சொல்லலாம். இப்போ அமெரிக்காவுடைய இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகள் வர்த்தகம் பண்ணுது அப்படின்னா அதில் நடுவில் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பண பரிமாற்றம் அப்படின்றது எதில் இருக்கும்? டாலரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்திய ரூபாயில் இருக்கோம், இல்லை இப்போ வேறு ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இதில் இருக்குது. இப்போ திராம்ஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நாடும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க திராம்ஸை கொடுத்து நம்ம இங்கேருந்து ரூபாயை கொடுத்து பிஸ்னஸ் பண்ண மாட்டோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கீ ரோல் இந்த டாலர் அப்படின்றது ப்ளே ஆகும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோபாலி தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி போலார் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. முற்றுரிமை மற்றும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் திரு ரால்ஃப் நாடார் அவர்கள். அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். நுகர்வோர் பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 சொல்லாடல்னு சொல்லலாம். ஒன்று முன்னாடி இருந்துச்சு, ஒன்று இப்போ இருக்கிறது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாங்குவோர் ஜாக்கிரதை, வாங்குபவர் கவனம் அப்படின்ற டேர்ம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ விற்பனையாளர் ஜாக்கிரதை, விற்பனையாளர் கவனம் அப்படின்ற டேர்ம் இப்போ இருக்குது. இதற்கு 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுதந்திர சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வோரே மன்னராக மதிக்கப்படுகின்றனர். இதற்கு முன்னர் வாங்குவோர் ஜாக்கிரதை, வாங்குபவர் கவனம் என்றிருந்த அணுகுமுறை தற்போது விற்பனையாளர் ஜாக்கிரதை, விற்பனையாளர் கவனம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது வாங்குவோர் ஜாக்கிரதை, வாங்குபவர் கவனம் அப்படின்றது ஒரு பொருளை வாங்கக்கூடிய நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கடையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொருளை எந்த அளவுக்கு தரமாக பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கணுமோ 100%க்கு 200% செக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்றது கன்சியூமருடைய ஒரு பேர்டனாக இருந்தது. ஓகே, நம்பி வாங்கிட்டு வரதுக்கெலாம் வழியே கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு போனோம்னா அதை கடைக்கான ஏற்றுக்க மாட்டான். அதனால தான் வாங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற டேர்ம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதற்கான சட்டங்கள், பாதுகாப்பு சட்டங்கள் உங்களுக்கு சர்வதேச அளவுலையும் சரி தேசிய அளவுலையும் சரி அதற்கான சட்டங்கள் ஏற்றப்பட்டதுனால இப்போ விற்பனையாளர் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், விற்பனையாளர் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? பொருட்களை விற்பதில் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு தரமான பொருளை தான் நீங்கள் கன்சியூமருக்கு கொடுக்கணும். ஓகேவா? அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்து பொருள் தரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு டேர்முக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுதான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் கன்சியூமர்ஸ்க்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நன்மைன்னு சொல்லலாம். வணிக நடவடிக்கையில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 தரப்பினர் இடம்பெற்றிருப்பாங்க. ஒன்று கவர்மெண்ட்டு, இன்னொன்று வணிகம், இன்னொன்று நுகர்வோர். ஓகேங்களா? வணிக நடவடிக்கையில் இடம்பெறக்கூடிய 3 தரப்பினர் யார்? அரசு, வணிகம், நுகர்வோர். நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்துடைய பங்கு என்ன, ரோல் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விலை உயர்வை தவிர்க்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ரைஸ் ஹைக்கை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொரோனா பீரியட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது அப்படியே அடுத்தடுத்த ப்ராடக்டில் வந்து அவங்க ஒரு 10 ரா மெட்டீரியலை வாங்கி தான் ஒரு மெயின் ப்ராடக்டை தயாரிக்க முடியுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த 10 ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது அப்படியே ஒரு 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 10 ரூபாயும் தூக்கி இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரைஸில் அப்படியே ஆட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அது என்ன ஆகும்? அப்படியே கடைசியாக போய் அந்த விலையேற்றங்கள் முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களோட தலையில் தான் சுமத்தப்படும். அப்போ என்ன பண்ணணும்?
50-50ன்ற மாதிரி, அதாவது எப்படி இருந்தாலும் உங்களுக்கான லாபம் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் லாபத்தில் விட்டு கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வருது அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒரு தொழில் பண்ணுறவங்க, விற்பனையாளர், தயாரிப்பாளர்கள் தங்களுடைய லாபத்திலிருந்து அந்த ப்ரைஸ் ஹைக்காது இல்லையா, எல்லாருமே ஆவரேஜாக அதை விட்டு கொடுத்து கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கக்கூடிய நுகர்வோருக்கும் பெரிய அளவில் விலையேற்றம் அப்படின்றது நிச்சயம் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் விலையேற்றம் அப்படின்றது இருக்காது. ஸோ விலை உயர்வை தவிர்த்தல், பதுக்களை தவிர்க்கணும், பதுக்கி வச்சு விலையேற்றி விற்கக்கூடாது. உயர்தரத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கணும். பொருட்கள் கொடுத்து அந்த வாங்கக்கூடிய ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை, டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை கம்பல்சரி கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் உண்மை இருக்கணும். விற்றா போதும், அவன் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய விளம்பரத்தில் உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்கணும். தீங்குகளிலிருந்து பாதுகாத்தல், வணிக நிறுவனங்கள் ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடாது. சந்தைப்படுத்தும் முன் தனது உற்பத்தி மற்றும் விற்பனை பொருட்களை முறையாகவும் முழுமையாகவும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒரு அசாடஸ் கெமிக்கலையோ இல்லை வந்து உடம்புக்கோ இல்லை வந்து உடலுக்கோ வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதையோ இல்லை ஒரு சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையோ விற்கக்கூடாது. உணவுப் பொருட்களை பொறுத்தவரை கெட்டுப்போன மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உணவு தரம் இல்லை, யூஸ் பண்ணக்கூடிய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சுட்டு போகக்கூடிய நிலைமை எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே என்ன, முழுக்க வணிக நோக்கம்தான். வாங்கியிருக்கேன், கெட்டு போச்சு, ஓகே, அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஹெல்த் என்ன ஆகும், எல்லாத்துக்கும் வந்து சும்மா காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு சில பேர்த்துக்கு அதனால் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அப்போ அதனுடைய விளைவுகளை யோசித்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பொருட்களை அப்புறப்படுத்திடணும். கெட்டு போச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. பணத்தை திருப்பி கொடுக்கும் உத்தரவாதம். ஒரு பொருள் தரமில்லை அப்படின்ட்டு நம்ம போய் நிற்கும் போது ஒன்றா அந்த பொருளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். நான் என்ன பொருள் கொடுக்குறேனோ, நான் என்ன செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருந்துச்சுன்னா அதை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை அது தீர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு மற்ற பொருள் வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம். ஸோ ஓகே, இதுக்கு பதிலாக நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன், சோப்புக்கு கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு சோப்புக்கு பதிலாக நான் வந்து ஷாம்பு வாங்கிக்கிறேன்னா ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், அதே காசு தான். இல்லைனா அது ஒரு 10 ரூபா சேர்ந்து வருது, நான் கொடுத்து வாங்கிக்கிறனால வாங்கிக்கலாம். அது கஸ்டமருடைய உரிமை. ஓகேங்களா? இல்லை என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை இதுக்கு பதிலாக நான் வந்து வேறு சோப்பு தான் வாங்கணும் அப்படின்னா அந்த சோப்பு எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை வணிக நிறுவனங்கள் செய்யணும். நுகர்வோர் குறைபாடுகளை தீர்த்தல். நுகர்வோரின் குறைகளுக்கு வணிக நிறுவனங்கள் தங்களது நுகர்வோர் குறை தீர்க்கும் பிரிவு மூலம் உடனடியாகவோ அல்லது குறிப்பிட்ட கால வரம்பிற்குள்ளேயோ தீர்வு காணப்பட வேண்டும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டங்களாகட்டும், அதற்கான ஆணையங்களாகட்டும், இது எல்லாமே அமைக்கப்பட்டதற்கான காரணம். நுகர்வோரை பாதுகாப்பதில் நுகர்வோரின் பங்கு. நம்மளை யார் பாதுகாக்க முடியும், நம்ம தான் பாதுகாக்க முடியும். நுகர்வோரால் மட்டுமே தங்களுக்கு எதிரான நேர்மையற்ற வணிக நடைமுறைகளுக்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வேறு யாராலையும் வைக்க முடியாது. ஏன்? அதற்கான சட்டங்கள் இந்தியாவில் ஏற்றப்பட்டிருக்கு, சர்வதேச அளவுலையும் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பொருளை வந்து ஏமாற்றி நம்ம தலையில் கட்டிட்டாங்க, அதற்கான எல்லா ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தான் தயக்கப்படாமல் கன்சியூமர் கோர்ட்டை ரேஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து செல்லர்கிட்ட பேசி திருப்பி இல்லை சரியில்லாத பொருள்கிட்ட அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதாகட்டும். ஆர்கியூ பண்ணுறதை அசிங்கமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அசிங்கப்பட வேண்டியது நம்ம கிடையாது. ஏன்னா இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு கடையில் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், கொஞ்சம் குறைபாடாக இருக்குது, நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு கொண்டு போய் கடைக்காரன்ட்ட சொல்லும்போது அவனுக்கு நமக்கு ஒரு கண்டிப்பாக சண்டை வரும். ஓகேவா? நம்ம பேசும்போது அவங்க ஆப்போசிட்டில் பேசும்போது எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் தடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம அசிங்கப்படக்கூடாது. யார் அசிங்கப்படணும்? அந்த பொருளை, தரமற்ற பொருளை விற்றவன் தான் அசிங்கப்படணும். அவன் அசிங்கப்பட மாட்டான். நம்ம அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் அப்படின்றது ஏற்படுச்சு. அதில் என்ன போய் 2 ரூபா அப்படின்ட்டு, 2 ரூபா அப்படின்றது நம்ம திருடி வாங்குறது, திருடி எடுக்கிறது கிடையாது. இல்லை 4 வீதியில் போய் பிச்சை எடுத்து வாங்குறது இல்லை. அந்த 2 ரூபா அப்படின்றது நம்மளுடைய உழைப்பால் வருவது. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய உரிமை என்ன, நுகர்வோர் சார்ந்த நம்மளுடைய உரிமை என்ன, பொறுப்பு என்ன, நம்மளுடைய கடமை என்னன்றது உணர்ந்து செயல்படணும்.
சட்டங்கள் இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விழிப்புணர்வு நுகர்வோரிடத்தில் இருக்க வேண்டும். நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச்சபை ஏப்ரல் 9, 1985 அன்று அதன் உறுப்பு நாடுகள் நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் பின்பற்றப்பட வேண்டிய கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. எப்போ ஐநா சபை நிறைவேற்றுச்சு? அதனுடைய பொது சபையில் ஏப்ரல் 9, 1985. அதை தொடர்ந்து தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. எப்போ? 1986. ஓகேங்களா? பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அந்த மசோதா உள்ளே கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா அக்டோபரில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி 1986 டிசம்பர் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மக்களவையில் நிறைவேற்றி அந்த மசோதா நிறைவேற்றி, அதுக்கப்புறம் டிசம்பர் 10 உங்களுக்கு மாநிலங்களில் நிறைவேற்றி, அதுக்கப்புறம் டிசம்பர் 24 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15 1987 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த சட்ட ஒப்புதல் பெற்றது தான் 1986 டிசம்பர் 24. ஸோ இது எதனால நடந்தது? இந்த ஐநா சபையுடைய இந்த தீர்மானத்தின் மூலமாக அடுத்தடுத்த கட்டமாக இது நடந்துச்சு. ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச்சபை ஏப்ரல் 9, 1985 அன்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தினால் அடுத்தடுத்த விஷயமா வந்து இது நடந்துச்சு. ஸோ நுகர்வோருக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். இந்திய ஒப்பந்த சட்டம் 1872ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய ஒப்பந்த சட்டம். இச்சட்டம் மக்கள் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை உறுதி செய்கிறது. ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் பிரகாரம் நடந்துக்கணும் அப்படின்ற அந்த சட்டம் தான். ஓகேங்களா? இந்திய ஒப்பந்த சட்டம் 1872ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930 கொண்டு வரப்பட்ட பொருட்கள் விற்பனை சட்டம். அதாவது உத்தரவாதம், அஷூரன்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கான அஷூரன்ஸை செல் பண்ணுறவங்க கொடுக்கணும். விற்பனையாளர்கள் ப்ராடக்ட்டுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக பதுக்கி வச்சு அதோடைய விலையேற்றம் செய்கிறதோ, இல்லை வந்து தேவையில்லாத ஒரு பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்குறதோ, கள்ளச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேங்களா? அதை தடை செய்யக்கூடிய சட்டம் தான் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 இயற்றப்பட்டது. வேளாண் பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இயற்றப்பட்ட சட்டம் வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் 1937 இயற்றப்பட்டது. உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் 1954 இயற்றப்பட்டது. உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வதை பரிசோதித்து தரமான உணவுப் பொருட்களை வழங்குவதன் மூலம் நுகர்வோர் உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் இது. எப்போ? 1954. எடை மற்றும் அளவுகள் சட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th பார்த்துருப்போம். அளவியல் சட்டம் 2009 பார்த்துருப்போம். அதோடைய ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1976 இயற்றப்பட்டது. ஸோ அதனுடைய திருத்தம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் சட்டம் 2009. ஓகேங்களா? ஸோ இதற்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடையை அளந்து போடுறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில 1 கிலோ போடுற இடத்துல ஒரு 950 கிராம் வந்து போட்டுட்டு சக்கரை 1 கிலோவுக்கு பதிலாக 950 கிராம் போட்டு 50 கிராம் ஆட்டையை போடக்கூடாது, அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது அப்படின்ற அதற்காக வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம். வணிக குறிகள் சட்டம் 1999. இச்சட்டம் பொருட்களில் மோசடியான வணிக குறிகளிடுவதை தடை செய்கிறது. அதாவது ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோடைய இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தடை பண்ணுறது. ஓகேங்களா? வணிக குறிகள் சட்டம். போட்டி சட்டம் 2002. ஆரோக்கியமற்ற வணிக போட்டிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்.
இந்திய தர நிறுவன சட்டம். ஸோ தரத்திற்கான அந்த சான்றுகள் இருக்குங்களா, தரச்சான்றுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஏஎஸ் ஆகட்டும், ஐஎஸ்ஐ ஆகட்டும், அப்புறம் 916, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு சிம்பிள் இருந்தாவே மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது தரமான ஒரு பொருள் அப்படின்ட்டு நம்பி வாங்குவாங்க. அந்த தரத்தை யார் உறுதி செய்கிறா? கவர்மெண்ட்டு உறுதி பண்ணி கொடுக்குது. இந்திய தர நிறுவன சட்டம் சான்றுக்குறிகள் 1952 ஏற்றப்பட்டது. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தரக்குழு அப்படின்ட்டும் அழைக்கிறாங்க. குறைந்தபட்ச தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கிறது இந்த சட்டம். அடுத்தது மருத்துவ பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் விளம்பரங்கள் சட்டம் 1954 ஏற்றப்பட்டது. இது என்ன மாய சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் குணமாயிடும் அப்படிம்பாங்க. அது ஒரு வாரத்தில் குணமாகக்கூடிய வியாதியாகவே இருக்காது. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மெடிசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு நாள்பட்ட வியாதியாக இருக்கும். அதற்கான டைம் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா, இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய மருந்தை குடிச்சிங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு குணமாகிடும் அப்படின்ட்டு ஏமாற்றி விற்கிறது. அவனுக்கு வயிற்றுவலி இருக்கும்போது என்ன பண்ணுவான், என்ன சொல்லுவாங்களே, எதை குடித்தா பித்தந்தெளின்ற இருக்கிறவங்களுக்கு எதை கொடுத்தாலும் ஓகே பித்தம் தெளிஞ்சிருன்ட்டு நம்பி வாங்கிடுவாங்க. அவனுக்கு வயிற்று வலி குடித்தா உடனே சரியாகும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவான், நம்பி வாங்கிடுவான். ஆனால் குடித்தோன்னா ஒரு இதுக்கு ஆகாது. சதுரங்க வேட்டையில் வந்து வாட்டர் பாட்டில் தண்ணியை அடைச்சி விற்பாங்க பார்த்தீங்களா, போர் வாட்டரை வந்து இது பண்ணி, ஸோ அந்த மாதிரி விற்கிறது. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 ஏற்றப்பட்டது. தரமான அழகு சாதன பொருட்களை விற்கணும் அப்படின்றதுக்காக. உணவு பாதுகாப்பு சட்டம் FSSA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிமிஷம் FSSAன்னு சொல்லப்படக்கூடிய உணவு பாதுகாப்பு தர சட்டம் 2006 ஏற்றப்பட்டது. இது செயல்படுத்துறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஆணையம் அமைச்சாங்க. அதுதான் FSSAI அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் 1981 ஏற்றப்பட்டது. இந்தியாவில் காற்று மாசுபடுவதை தவிர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் இது. பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991 ஏற்றப்பட்ட சட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா போபால் விஷவாயு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அப்போ அந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு, 1984 நடந்திருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சவங்க மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ அதற்கான லேபிலிட்டி யார் எடுத்துக்கணும், அதற்கான பொறுப்பு யார் எடுத்துக்கணும், அந்த நிறுவனம் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அந்த இடத்துல கம்பெனி வச்சுருந்தவங்க தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெர்லைட்டை கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதன் மூலமாக ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா யார் அதற்கான உடனடியான நிவாரணத்துக்கான அந்த தொகையை தரணும்னு பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் தான், ஸ்டெர்லைட் தான் கொடுக்கணும். போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985. ஸோ இது வெறும் சட்டத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இதில் இல்லை. ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு அடுத்து இந்த போதை கலாச்சாரம், அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு, நியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ சட்டத்தில் இருக்குது, அதற்கான செயல்பாடுகள் இன்னும் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஏற்றப்பட்டது. ஸோ இதோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கோப்ரா, அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். பல்வேறு நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் நுகர்வோரின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை 1986 இயற்றியது இந்த சட்டத்தை. ஓகேங்களா, யார் யாரெல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணாங்க, கன்சியூமர்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணாங்க, எங்களை மாதிரி செல்லர்ஸ் எங்களை ஏமாத்துறாங்கன்ற அந்த ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களும் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் தான் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையிலையும் உங்களுக்கு 1985 எல்லா நாடுகளும் இதற்கான சட்டங்களை ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க 1985. இதெல்லாம் தொடர்ந்து தான் 1986 இந்த சட்டம் அப்படின்றது ஏற்றப்படுது. இந்த சட்டம் 15 நாள்
ஏப்ரல் 15ஆம் தேதி. சார் நான் அந்த இடத்துல மார்ச் 15ன்னு போட்டிருப்பேன். ஏப்ரல் 15 1987 அன்று அமலுக்கு வந்தது. இச்சட்டம் 1993இல் திருத்தி அமைக்கப்பட்டது. இச்சட்டம் சுருக்கமாக கோப்ரா என்று அழைக்கப்படுகிறது. அமலுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 1987 தான். ஏப்ரல் 15 1987. ஸோ அப்போ 86 என்ன நடந்துச்சு, டிசம்பர் 24ஆம் தேதி தான் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்குறாங்க. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கப்பட்டது. ஸோ நடைமுறைக்கு வந்து இயல்பில் வந்து அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1987 ஏப்ரல் 15. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோர்களுக்கு எந்தவித உரிமைகளையும் பொறுப்புகளையும் உருவாக்கவில்லை. மாறாக பொருட்கள் மற்றும் சேவைகள் விற்பனை செய்தல் தொடர்பான அனைத்து சச்சரவுகளையும் தீர்த்து வைக்கும் குழுக்களை ஏற்படுத்தியது. ஓகேங்களா, ஸோ நுகர்வோர் மேலே எந்த ஒரு ப்ரெஷரைஸும் பண்ணலை. ஓகேங்களா, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்ற மாதிரி எதையும் திணிக்கலை. ஆனால் அவங்க ஏமாற்றப்படும் போது அவங்கள பாதுகாப்பதற்கான அதற்கான ஆணையங்களையும் குழுக்களையும் நீதிமன்றங்களையும் ஏற்படுத்தியது. இச்சட்டம் தேசிய குழுமம், மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் எனும் மூவடுக்கு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தியது. நம்ம பார்த்துருப்போம், 7th பார்த்துருப்போம். ஸோ மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1986 சட்டப்படி 20 லட்ச ரூபா வரைக்கும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா மாவட்ட அளவில் பார்க்கணும். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு கீழே அப்படின்னா நீங்கள் மாநில அளவில் பார்க்கணும். அதற்கப்புறம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்ம தேசிய குறைதீர் நீதிமன்றத்தை நம்ம அணுகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இதுவே 2019 இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்படும் போது இந்த வேல்யூஸ் அப்படின்றது மாறுது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவுலேயே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். 1 கோடி ரூபாய்க்கு மேலே 10 கோடி ரூபாய்க்கு கீழே அப்படின்னா மாநில அளவில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். 10 கோடி ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா தான் நம்ம தேசிய குறைதீர் ஆணையத்தை நம்ம அணுகிறோம். இதுலேயும் மேல்முறையீடு அப்படின்றதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ மாவட்ட நீதிமன்றம் குறைதீர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படின்றது ஏற்புடையது இல்லை அப்படின்னா தீர்ப்பு வெளிவந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநில அளவில் அந்த குறைதீர் ஆணையத்தை அணுக முடியும். மாநில ஆணையம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நமக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னா நமக்கு அந்த தீர்ப்பு வந்தது வந்து ஒரு 30 நாட்குள்ளே நம்ம தேசிய குறைதீர் ஆணையத்தை அணுகலாம். அங்கே கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நமக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும். ஓகேங்களா, அதோட முடிஞ்சது அப்படின்னு கிடையாது. தேசிய குறைதீர் நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரல அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம உச்ச நீதிமன்றத்திலேயே அதற்கப்புறம் மேல்முறையீடு அப்படின்றது செய்ய முடியும். ஓகேங்களா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வரப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துடைய நோக்கம் என்ன? உயிருக்கும் உடைமைக்கும் ஊறு விளைக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எதிரானது. முழுமையான தகவல்களை நுகர்வோருக்கு அளிக்க வேண்டும். நியாயமற்ற வணிக நடைமுறைகளிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்கணும். சுரண்டல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோரை பாதுகாக்கணும். நுகர்வோர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை அவர்கள் அறிந்து கொள்ள செய்தல். விழிப்புணர்வு கொண்டு வரணும், நுகர்வோர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். நல்ல தரமான பொருளை கொடுத்து நுகர்வோருடைய வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்துறது. இந்த டேர்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். வாங்குவோர் ஜாக்கிரதை, இப்போ விற்பனையாளர் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி 2 டேர்ம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ முதல்ல இருந்த டேர்ம் என்ன? வாங்குவோர் ஜாக்கிரதை. இந்த டேர்ம் கேவியட் எம்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொல்லிருந்து வந்தது தான் இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை. ஸோ இந்த கேவியட் எம்டர் அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழிச்சொல். ஓகேங்களா, லத்தீன் மொழி சொல்ல இருந்து தான் இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை எனும் சொல் கேவியட் எம்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொல் இந்த சொல் உருவானது. அதாவது உள்ளது உள்ளபடியே அப்படின்ற மாதிரி, என்ன கிடைக்குதோ அதை அப்படியே வச்சுக்கப்பா, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கும் அப்படின்ற மாதிரி. பொருட்களை வாங்கியவர் அப்பொருள் தனது எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யவில்லை எனில் அதற்கு பொருட்களை விற்றவர் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டார். நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் தத்துவமே வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது
விழித்திரு எனும் கோட்பாடு. இந்த கோட்பாடு எச்சூழ்நிலையிலும் பொருளை விற்பவரின் மோசடி நடவடிக்கையிலிருந்து அனுமதிப்பதாகாது. ஓகே, ஸோ ஓகே, வாங்குறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, அதற்காக பார்த்தீங்கன்னா விற்பவர் எந்த ஒரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் மோசடி பண்ணுறேன் அப்படின்ற இடத்துலேருந்து நழுவி வெளியே தரலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வாங்குறவன் ஜாக்கிரதையாக வாங்கணும். ஆனால் விற்பனையாளர் நீ அந்த விஷயத்தை செய்கிற அப்படின்னா நீ ஒரு மோசடி தான், மோசடி பேர் வழி தான். விற்போர் ஜாக்கிரதை, விற்போர் ஜாக்கிரதை, அதாவது வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு எனும் கோட்பாடு தொழிற்புரட்சிக்கு முன் நடைமுறையில் இருந்தது. தொழில் புரட்சிக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது தான் வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு அப்படின்ற கோட்பாடு. தொழில் புரட்சிக்கு அப்புறம் அது மாறுது, என்னன்ட்டு விற்போர் ஜாக்கிரதை அப்படின்ட்டு மாறுது. இன்றைய தினத்தில் விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது அதிக பொறுப்பு உண்டு. இன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெரும்பான்மையான பொருட்கள் விற்பனையாளர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. லெட் த பையர் பிவேர். பொருட்கள் உள்ளது உள்ளபடி அப்படின்ற அந்த ஒரு டைம் உள்ளது உள்ளபடின்றது போய் பொருட்கள் உள்ளது உள்ளபடி. பொருட்களில் நீ என்ன சொல்லியிருக்கியோ அந்த அக்கார்டிங் டு அந்த டேர்ம்ஸில் தான் நீ அந்த பொருளை, தரமான பொருளை நுகர்வோருக்கு கொடுக்கணும் அப்படின்றது. நுகர்வோரியலை பற்றி காந்தி அவர்களுடைய கூற்று என்னன்னு பாருங்க. தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனா அப்படின்ட்டு கேட்டது யாரு? மகாத்மா காந்தியடிகள். ஸோ இந்த அத்தியாயத்துடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். நுகர்வோரியல் அப்படின்ற சொல் தோன்றிய ஆண்டு இது 1960. எங்கே தோன்றுச்சு? அமெரிக்காவில். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாரு? ரால்ஃப் நாடார். ஸோ அவர் தான் இதற்காக போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தவர். பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930ஆம் ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இது ஏப்ரல் 15, 1987 நடைமுறைக்கு வந்தது. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த நாள் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி. உலக நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது தான் மார்ச் 15. தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக இருக்கக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த அத்தியாயம் நுகர்வோரின் உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது, நிறைய தியரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லை. ஜான் கென்னடி, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி திரு ஜான் எஃப் கென்னடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நுகர்வோருடைய உரிமை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்ட்டு. அடிப்படையான நுகர்வோர் உரிமை என்பது பாதுகாப்பில் உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, கேட்கும் உரிமை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையான நுகர்வோர் உரிமை. இதை சொன்னது யாரு? முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள். ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பில் உரிமை, தகவல் பெறும் உரிமை அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட் டு சூஸ், நமக்கு நம்ம விரும்பக்கூடிய பொருளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம 7th பார்த்துருப்போம். 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றியது. ஓகேங்களா? சட்டத்தை நிறைவேற்றிய நாள் இது டிசம்பர் 24ஆம் நாள். 1986 டிசம்பர் 24ஆம் நாள் நிறைவேற்றப்பட்டது. எப்போது அது அமலுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு. ஸோ நுகர்வோருக்கு எப்படி உரிமை இருக்கோ அது மாதிரி கடமைகளும் இருக்குது. ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற கடமை. நுகர்வோர் வாங்குவதை நேர்மையாக செய்ய வேண்டும் மற்றும் அவரது உரிமைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம நேர்மையாக வாங்கணும். அதே மாதிரி நமக்கு இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகளை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. தரமான பொருட்களை நியாயமான விலையில் வாங்கிறது. ஏன்னா ஒரு பொருள் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான உற்பத்தி செலவுன்றது நிச்சயமாக இருக்கும். ஒரு 100 ரூபா பொருளை, தரமான பொருள் 100 ரூபா அப்படின்னா அதற்கான விலை 100 ரூபாயாக தான் இருக்கும். அது 50 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி தரம் கிடைக்கும்? அப்போ
நம்ம வந்து தரமான பொருட்களை அதற்கான விலையை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். பொருட்கள் எடையையும் அளவையும் உறுதி செய்து வாங்கணும். லேபிளை கேர்ஃபுல்லாக படிங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸே வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வாஸ்கர் லேபிள்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, பெரும்பாலான ஆட்கள் நம்ம பார்க்குறதே கிடையாது. வாஸ்கர் லெவல் ஒன்று இருக்கும், அதில் வாஸ்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி இந்த துணியை துவைக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம மக்கள் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா, இவங்க எப்பயும் போல் அடித்து துவைச்சி காய போட்டு சாயம் போயிடுச்சு அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அந்த பொருளுடைய விற்பனையாளர் அதை இப்படி தான் நீங்கள் பராமரிக்கணுன்ட்டு ஒரு தகவலை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம தப்பாக அதை செஞ்சுட்டு ப்ராடக்ட்டு சரியில்லை அப்படின்ட்டு மேனுஃபேக்சரையோ இல்லை வந்து செல்லரையோ வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. தவறான மற்றும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருத்தல். ஸோ மோசடியான விளம்பரங்கள் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறது. தவறான திட்டங்கள் இப்போ வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ இந்த சிட்டு நடக்கிறதாகட்டும், இல்லை வந்து இந்த கோல்டு சிட்டில் வந்து ஏமாத்துறதாகட்டும், ஸோ நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து வச்சு சிட்டு வந்து தங்க நகை சீட்டுன்ற மாதிரி நடத்துவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த சலுகைக்கு ஆசைப்பட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்டரையோ இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸையோ வந்து வச்சு விளம்பரம்லாம் பண்ணியிருப்பாங்க. மக்கள் அதை நம்பி போய் போட்டு அதை முடிஞ்சு அது வாங்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவன் கடையை காலி பண்ணிட்டு சுருட்டிட்டு கிளம்பிடுவான். ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ரொக்க ரசீதை உறுதி செய்து கம்பல்சரி பில்லை வந்து வாங்கணும். ஸோ பில்லு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 10 ரூபா கம்மியாகுது அப்படின்றதுக்காக பில்லை வாங்காமல் வரக்கூடாது. புகழ்மிக்க கடைகளிலிருந்து பொருட்களை வாங்குதல், ரெப்புட்டட் ஷாப்ஸ்லேருந்து. அதாவது ஒரு ரோட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அவன் இன்னைக்கு கடை போட்டிருப்பான், நாளைக்கு அதே ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த கடை இருக்காது. அவன்கிட்ட இன்றைக்கி நீங்கள் பொருள் வாங்கிட்டு அது வாங்கி வீட்டில் வந்து போட்டோன்னே உடஞ்சி போச்சுன்ட்டு நீங்கள் அவனை போய் நாளைக்கு தொலைவு போனீங்கன்னா அந்த இடத்துல அவன் கடையே இருக்காது. இப்போ நம்ம அந்த மாதிரி பொருட்களை எங்கே வாங்கணும்? நல்ல ரெப்யூட்டடான ரொம்ப வருஷம் இருக்குது, அங்கே வாங்கின பொருள் எல்லாமே தரமாக இருக்குது அப்படின்ட்டு ஊருக்குள்ளே நல்ல ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கடைகளை நம்ம தேடி போய் வாங்கலாம். ஏன்னா அங்கே பொருள் வந்து தரமானதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க, அது கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற அளவில் அவங்க அதை செயல்படுத்துவாங்க. அந்த தரம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கள்ளச்சந்தையில் ஒருபோதும் பொருட்களை கொள்முதல் செய்யாமை. ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வார் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் டேங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து பெட்ரோல் நப்பிட்டு போகிற வேலையெல்லாமே பார்த்துருப்போம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சந்தை கிடையாது, இப்போ டைரக்ட் மார்க்கெட்டில் இருக்குது, நாளைக்கு எந்த பங்க்லேயுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு போய் சின்டெக்ஸ் டேங்கில் நப்பி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், பிளாக் மார்க்கெட்டில் செல் பண்ணுவான். அத்தனையுமா அவன் வண்டியில் ஊற்றி போக போகிறான், அவன் என்ன பண்ணுவான், திருப்பி அவன் ரீசேல் பண்ணுவான். அதுதான் பிளாக் மார்க்கெட். 100 ரூபாய்க்கு வாங்கின பெட்ரோலை 200 ரூபாய்க்கு அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் மக்களும் வந்து அந்த சந்தர்ப்பத்துக்கு என்னடா பண்ணுறதுன்ட்டு காசை கொடுத்து அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது டேஞ்சரஸும் கூட. தரமான பொருட்களை வாங்குதல், உற்பத்தியாளர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல். ஓகேங்களா, ஸோ யார் வந்து மேனுஃபேக்சரரோ அவங்க அந்த பொருளுக்குன்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு டிவி இருக்குது, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அதை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். என் சௌரியத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் புகஞ்சு போச்சுன்னா நான் போய் கம்பெனிக்காரன்ட்ட கேட்பேன் அப்படின்னீங்கன்னா அது எடுபடாது. நுகர்வோரின் உரிமைகள் பற்றிய அறிவு கட்டாயம் ஒவ்வொரு கன்சியூமருக்குமே இருக்கணும். நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும். அப்படி நமக்கு உரிமை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு தயங்கவே கூடாது. நுகர்வோரின் உரிமைகளும் பொறுப்புகளும் ஒரு நாணயத்துடைய இரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள், பூ தலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உரிமையும் பொறுப்பும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் இருக்கும், அதையும் பார்த்தலாம். இந்த இதுக்கான புக் பேக் கொஸ்டின் பார்த்தலாம். நவீன சந்தைகளின் இறுதியான நோக்கம் என்ன? நுகர்வோருடைய திருப்தி. ஏன்னா நுகர்வோர் தான் வணிகத்துடைய மன்னர். ஓகேங்களா, டேஸ் என்பவர் நவீன சந்தைகளின் மன்னர். யாரு? நுகர்வோர். நுகர்வோரின் உரிமைகள்
அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஸ் ஆகும் பொறுப்புகள், நம்மளுடைய பொறுப்பு அது. ஜான் எஃப் கென்னடி அவர்கள் கூற்றுப்படி பின்வருவவற்றில் நுகர்வோர் உரிமையியல் இடம் பெறாதவை எது? நுகரும் உரிமை அப்படின்றது தான். ஓகேங்களா, மற்றது எல்லாமே இடம் பெற்றிருக்கும். பாதுகாப்பு உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, தெரிவிக்கும் உரிமை, தகவல் அறியும் உரிமை, இந்த 4 உரிமையும் ஜான் எஃப் கென்னடியோடைய கூற்றில் இடம் பெற்றிருக்கக்கூடியது. நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஸ் ஆவணமே, பொருட்களை வாங்கியதற்கான அடையாளம், ரொக்க ரசீது, பில்லு தான். ஓகேங்களா. ஸோ ஓகே, லாஸ்ட் அத்தியாயம் குறைதீர்ப்பு செயல்முறை. இதுதான் அந்த 3 அடுக்கு முறை. மாவட்ட அளவில் அந்த குறைதீர் நீதிமன்றம், மாநில அளவில் இருக்கக்கூடிய குறைதீர் நீதிமன்றம், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய குறைதீர் நீதிமன்றம், இதற்கான அதிகாரங்கள், இதற்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த பிரிவில் இதற்கான வழிவகையை செஞ்சுருக்கு, இதனுடைய மேல்முறையீடு, ஸோ இதெல்லாமே இந்த லெசன் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துக்கலாம். மகாத்மா காந்தி வாடிக்கையாளரை பற்றி கூறியதாவது, இதற்கு முன்னாடி விற்பனையாளர் பற்றி ஒரு கூற்று சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஏமாற்றி இது பண்ணுறவன் வந்து ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி, மனிதனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஒரு கூற்று நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரை பற்றி சொன்ன அவருடைய கூற்று. ஒரு வாடிக்கையாளர் நம் வளாகத்தில் மிக முக்கியமான பார்வையாளர் ஆவார். அவர் நம்மை சார்ந்து இருக்கவில்லை, நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம். அவர் நம் வேலையில் குறுக்கீடு அல்ல அவர் நோக்கம். அவர் நம்முடைய வியாபாரத்தின் வெளிப்பாடு அல்ல, அவர் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறார். அவரை சேவிப்பதன் மூலம் நாம் அவருக்கு ஒரு உதவி செய்யவில்லை, அவ்வாறு செய்ய நமக்கு வாய்ப்பளித்ததன் மூலம் அவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார். இது நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசகம் ஒரு ஃப்ரேம் பண்ணியே மாட்டியிருக்கிறது நீங்கள் பார்த்துருக்க முடியும். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த பில் கலெக்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ பில் கவுண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து ஒரு ஃப்ரேமாகவே மாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா வாடிக்கையாளர்கள் தான் விற்பனையாளர்களுக்கு அவசியம். ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இறைச்சி விட்டோம்னா 100 காக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காசு நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஒரு கன்சியூமர், நமக்கு தேவைன்ற பொருள் ஒருத்தங்கிட்ட இல்லை, 100 பேர்த்துக்கிட்ட இருக்குது. நம்ம வேணும்னா யார்கிட்ட வேணால் போய் வாங்கலாம். ஆனால் நம்மளுடைய பணம் அப்படின்றது யாருக்கு தேவை? அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறவங்களுக்கு தேவை. ஸோ அப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. நமக்கு ஒரு செல்லருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ஹெல்ப் பண்ணுறாங்க. கன்சியூமருக்கு எந்த வகையிலையும் செல்லர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. 3 அடுக்கு நீதிமன்றங்கள், மாவட்ட மன்றம், மாநில ஆணையம், தேசிய ஆணையம். மாவட்ட மன்றங்கள் 1986 ஏற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த அமௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ 2019 அது மாறிடுச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாவட்ட மன்றத்தில் 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாவட்ட மன்றத்தில் ஹேண்டில் பண்ணலாம். மாநில ஆணையம் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும், தேசிய ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே. இப்போ இது 2019 இது என்னாச்சு, 1 கோடி ரூபா வரைக்கும், இது 1 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆணையம், 10 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேசிய ஆணையம். அது இழப்பீடாக இருக்கட்டும், இல்லை வந்து ரீஃபண்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த அமௌண்ட். 1986 ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் பிரிவு 9 படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட மன்றத்தை உருவாக்கி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நலனை பாதுகாக்க முடியும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்பிரிவு 9 படி தான் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மன்றமாக இருந்தாலும் சரி, மாநில ஆணையமாக இருந்தாலும் சரி, இல்லை தேசிய ஆணையமாக இருந்தாலும் சரி, இதற்கு ஒரு ஆணையம் உருவாக்கணும், இந்த இடத்துல உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவு இதுன்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்பிரிவு 9. ஓகேங்களா, ஸோ இது 9A, இது 9B, இது 9C, அவ்வளோதான். ஓகேங்களா, எல்லாமே சட்டப்பிரிவு 9 தான், உட்பிரிவு தான் மாறும். இதுவே 2019 ஏற்றப்பட்ட அந்த திருத்தப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டப்பிரிவுகள் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட மன்றத்திற்கான சட்டப்பிரிவு 28ஆகவும், மாநில ஆணையத்திற்கான சட்டப்பிரிவு 42ஆகவும், தேசிய ஆணையத்திற்கான சட்டப்பிரிவு 53ஆகவும் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, மாநில அரசு தேவைப்பட்டால் ஒரு மாவட்டத்தில் 1க்கும் மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை உருவாக்க முடியும்.
ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட நீதிமன்றம் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, மாவட்ட குறைதீர்ப்பு நீதிமன்றம் தான் இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் நினச்சதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சதுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 கிரியேட் பண்ணலாம், 3 அமைக்கலாம், 4 அமைக்கலாம், எத்தனை வேணால் அமைக்கலாம். அந்த இடத்துடைய தேவையை பொறுத்தது. பாதிக்கப்பட்ட நபர் தான் வந்து புகார் அளிக்கணும் அப்படின்னு கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர் சார்பில் வேற யார் வேணாலும் புகார் அளிக்க முடியும். இந்த மாவட்ட நீதிமன்றத்துடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட மன்றத்துடைய தலைவராக யார் இருப்பார்? மாவட்ட நீதிபதி இருப்பார். அதனுடைய உறுப்பினராக யார் இருப்பாங்க? 2 பேர் உறுப்பினராக இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு தலைவர், 2 உறுப்பினர். இந்த 2 உறுப்பினர்களும், தலைவர் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம், மாவட்ட நீதிபதி அப்படின்ட்டு. 2 உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம், ஆனால் யாராக வேணா இருக்கட்டும், அதில் ஒன்று வந்து கம்பல்சரி பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு பெண். 2 பேர்த்தில் ஒரு பெண் நிச்சயம் இருக்கணும். அவங்க யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கணக்கியல், தொழில்துறை, இல்லைன்னா பொது விவகாரங்கள், இல்லைன்னா நிர்வாகம், இது சார்ந்த அறிவும் அனுபவமும் பெற்றவராக இருக்கணும். இவங்களுடைய அதிகார எல்லை அப்படின்றது அந்த மாவட்டத்துக்குள்ளானது. ஓகேங்களா? ஸோ மாவட்ட நீதிபதி அல்லது இணையாக நபர் தலைவராக நியமிக்கப்படலாம். ஸோ இவங்களுடைய லிமிட் நம்ம பார்த்துருப்போம், 20 லட்ச ரூபா அப்படின்றது. இவங்களுக்கான அதிகாரம் அப்படின்றது ஒரு மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திற்கும் இருக்கு. ஓகேங்களா? மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு கூடிய அதிகாரம் இவங்களுக்கும் இருக்கு. மாவட்ட மன்றத்திற்கு முன் ஒவ்வொரு வழக்குகளும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு சட்டப்பிரிவு 193 என்ன பொய் சாட்சி சொல்றது. ஓகேங்களா? ஒரு பொய் சாட்சி சொன்னா இந்திய தண்டனை சட்டப்பிரிவு பிரகாரம் உரிமையல் நீதிமன்றம் எந்த தண்டனை கொடுக்குதோ அதே தண்டனையை மாவட்ட இந்த நுகர்வோர் நீதிமன்றமும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அண்டர் த செக்ஷன் ஆஃப் 193. அதே மாதிரி 228 அவமதிப்பு வழக்கு, அதையும் வந்து செயல்படுத்த முடியும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தால். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்றது ஒரு மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கான இணையான அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னாவே மாநில ஆணையத்தில் தான் புகார் அளிக்க வேண்டும். இது எல்லாமே 1986 நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த அமௌண்ட்டுன்றது மாறிடுச்சு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 1986 2019 அந்த பரிவர்த்தனை பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தற்போது 620க்கும் மேற்பட்ட மாவட்ட மன்றங்கள், 30க்கும் மேற்பட்ட மாநில ஆணையம் செயல்பட்டு வருகிறது. தேசிய ஆணையம் புதுடெல்லியில் இருக்கு. மேல்முறையீட்டு நீதிமன்றம். மாவட்ட கருத்துக்களம் மாநில ஆணையத்திற்கு அனுப்பிய உத்தரவுக்கு எதிராக முறையீடு செய்ய முடியும். நீங்கள் எந்த லெவலில் இருந்து வேணால் மேல்முறையீடு செய்யலாம். மாவட்டம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மாநிலத்தில் மேல்முறையீடு செய்யலாம். மாநிலம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் தேசிய ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம். இல்லை தேசிய ஆணையமே உங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்திலே உங்களால் மேல்முறையீடு செய்ய முடியும். ஸோ மாநில ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் யார் தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி தான் தலைவராக இருப்பார், அந்த ஆணையத்துடைய தலைவராக இருப்பார். ஸோ அவரை யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு அவரை நியமிக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீதி, நேர்மை, நாணயம் கொண்ட, போதிய அறிவு மற்றும் அனுபவம் கொண்ட நபர்களையோ அல்லது பொருளாதாரம், சட்டம், வணிகம் மற்றும் தொழில் நிர்வாகம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் மிக்க ஆளுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுப்பினராக நியமிச்சிக்கலாம். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே, இது பழசு, 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு உள்ள, இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே 10 கோடி ரூபாய்க்கு உள்ள விற்கப்பட்ட சரக்குகள் மற்றும் சேவை தொடர்பாக எழும் குறை மனுக்களை விசாரிக்கும் அதிகாரம் மாநில ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் மாநில ஆணையத்திற்கு இருக்கு. மாவட்டத்திலிருந்து ஒரு மேல்முறையீடு வருதுன்னா அதை இவங்க விசாரிக்க முடியும். மாநில மன்றம் விசாரித்த புகார்கள் அல்லது தன்வசம் விசாரணையில் உள்ள புகார்கள் தொடர்பான ஆவணங்களை கேட்டு பெற்று ஆழ்ந்த விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் மாநில ஆணையத்துக்கு இருக்குது. அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திலேருந்து கேட்டு வாங்கக்கூடிய அதிகாரம் இருக்குது.
ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கோ இல்லை வந்து திருத்தி அமைக்கிறதுக்கோ அதிகாரம் மாநில ஆணையத்துக்கு இருக்குது. இந்த 30 நாள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும். மாவட்டத்திலேருந்து நீங்கள் மாவட்ட தீர்ப்பு கொடுத்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா 30 நாட்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். மாவட்டத்திலேருந்து மாநிலம் போகிறதாலும் சரி, மாநிலத்திலேருந்து தேசிய ஆணையம் போகிறதா இருந்தாலும் சரி, தேசிய ஆணையத்திலேருந்து இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, தீர்ப்பு வந்து 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். ஓகே, தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், தேசிய ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருடைய தலைமையில் இயங்குது? உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக கொண்டு தேசிய ஆணையம் இயங்குகிறது. இதில் எத்தனை உறுப்பினர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 உறுப்பினர் இருப்பாங்க. அதில் 5ல் ஒருத்தர் நீதித்துறையை சார்ந்தவராக இருக்கணும். மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற துறைகளில் அறிவு, ஆற்றல், அனுபவம் பெற்றவர்களாக இருக்கணும். கம்பல்சரி ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும். மினிமம், ஓகேங்களா, மேக்ஸிமம் எத்தனை வேணா இருக்கலாம், மினிமம் ஒரு பெண் உறுப்பினர் அப்படின்றது இருக்கணும். இவங்களுடைய அதிகார எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட பிரிவு 21 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஆணையத்திற்கு அதிகாரம் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இவங்க 1 கோடி ரூபாய்க்கு மேலே புகார்களை வந்து விசாரிக்க முடியும். இப்போ 10 கோடி ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய புகார்களையும் இவங்க விசாரிக்க முடியும். மேல்முறையீட்டின் மனுவினை விசாரித்தல், அந்த தீர்ப்பை வந்து மாற்றுறது, இதெல்லாமே இவங்க செய்ய முடியும். அந்த மேல்முறையீடு அப்படின்றது எங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம். மாவட்ட மன்றத்திலேருந்து, மாநில தீர்ப்பாயத்திடமிருந்து வரக்கூடிய அந்த மேல்முறையீட்டு இதை வந்து இவங்க விசாரிக்க முடியும். அதே மாதிரி அதற்கான ஆவணங்களையும் அந்தந்த தீர்ப்பாணையத்திலிருந்து கேட்டு இவங்க வாங்க முடியும். ஸோ இவங்களுக்கான பவர் ஒன்று பாருங்கள், ரொம்ப முக்கியமான பவர். ஒரு மனுதாரர் வழங்கிய ஆவண நகலை எதிர் மனுதாரருக்கு வழங்குவதில் உரிமை பெற்றது. இப்போ செல்லரும் கன்சியூமர் இருக்காங்க அப்படின்னா, செல்லர் சைட்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் வருது அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் கன்சியூமர் கேட்குறாங்கன்னா அதோடைய ஜெராக்ஸ், ஓகேங்களா, ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு கொடுக்கலாம். இதுவே கன்சியூமருடைய இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆவணத்தை வந்து பார்த்திங்கன்னா செல்லர் கேட்குறாங்கன்னா அதையும் வந்து காப்பி கொடுக்க முடியும். அதற்கான அதிகாரம் தேசிய ஆணையத்திற்கு இருக்குது. ஸோ இந்த மேல்முறையீடு அப்படின்றது எந்த பிரிவின் கீழ், எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23, ஓகேங்களா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்பிரிவு 23 கீழ் இந்த மேல்முறையீட்டு விஷயம் வருது. 21 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகார எல்லையை பற்றி சொல்லக்கூடியது. 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட அளவிலான அந்த குறைதீர் ஆணையத்தை அமைக்கிறதும், மாநில அளவிலான குறைதீர் ஆணையத்தை அமைக்கிறதும், தேசிய அளவிலான அந்த தேசிய ஆணையம் அமைக்கிறதுக்குமான சட்டப்பிரிவு தான் 9. சட்டப்பிரிவும் சேர்த்தியே படிச்சுக்கிங்க, ஓகேவா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 23 கீழ் தேசிய தீர்ப்பாணையம் கொடுத்த தீர்ப்பினை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர் தீர்ப்பை பெற்ற 30 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம். எந்த நீதிமன்றம் சொல்லலை, உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம். கீழே வந்து இன்னொரு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உச்ச நீதிமன்றம்ட்டு. நமக்கே ஒரு இஷ்யூ இருக்குது, கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்மளுடைய புகாரை பதிவு செய்ய முடியும். 1800114000 அப்படின்ற நம்பர் ஆகட்டும், 14404 இந்த நம்பர் ஆகட்டும், இந்த நம்பர்லையுமே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நுகர்வோர் கன்சியூமர்ஸ் யாராக இருந்தாலும் புகார் தெரிவிக்கலாம். தன்னார்வ நுகர்வோர் சங்கம், இப்போ நமக்கு வந்து இந்த புகார் எப்படி செய்யணும் அப்படின்றது இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு தெரியல அப்படின்னா இதற்கான சங்கங்கள் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக நம்ம அந்த புகாரை பதிவு செய்யலாம். இல்லை தன்னார்வ நுகர்வோர் சங்கமே வந்து ஒரு கேஸை கூட ஃபைல் பண்ண முடியும். அதுபோக மத்திய அரசு ஃபைல் பண்ணலாம், மாநில அரசு, யூனியன் டெரிட்டரிஸ் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணலாம். நுகர்வோர் சார்பாக பல நுகர்வோர் சார்பாக சேர்ந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியும். ஒரு 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 100 பேருக்கும் சேர்ந்து ஒரு கேஸு, ஒரே விஷயந்தான் அப்படிங்கும்போது ஒரே கேஸாக ஃபைல் பண்ண முடியும். மாவட்ட மன்றங்களாகட்டும், மாநில குறை தீர்ப்பாணையமாகட்டும் என்ன தீர்வுகள் வந்து கொடுக்குறாங்க
நுகர்வோருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக வந்திருக்கு அப்படின்னா அந்த டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க, அந்த பிரச்சனையை நீக்கி கொடுங்க, பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுங்க. ஒரு ஏசி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த ஏசிக்கு பதில் வேறு ஒரு ஏசியை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இல்லைன்னா வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கல, அதனால் வந்து கன்சியூமர் உங்கள் மேலே நம்பிக்கை இழந்துட்டார், அதனால் அந்த பொருளுக்கான பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பை கொடுக்கலாம். இல்லைன்னா அவருக்கு இவ்வளோ நட்டமாக இருக்குது, அந்த நட்டத்தை ஈடு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா இது பொருளோட விலையோட போகிறது இல்லை. நம்ம மல்டிபிள் டைம்ஸ் சர்வீஸ் பண்ணுறோம்னு வைங்க, ஒரு நிமிஷம், மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே நம்ம தலையில் தான் விழுகுது. அதெல்லாமே சேர்ந்து தான் நட்டத்தை ஈடு செய்யணும். புகார்தாரர் செய்த செலவுகளை ஈடு செய்ய கூறுதல். மேல்முறையீடு செய்யும் முறை, இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். மாவட்ட தீர்ப்பாணையத்தை எதிர்த்து 30 நாட்களுக்குள் மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பாணையத்தில் மேல்முறையீடு செய்கிறது. மாநில நுகர்வோர் தீர்ப்பினை எதிர்த்து 30 நாட்களுக்குள் தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பாணையத்தில் முறையீடு செய்கிறது. தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பாணையத்தில் தீர்ப்பை எதிர்த்து 30 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேல்முறையீடு செய்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ எப்படி நம்ம மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா, இப்போ மாநில ஆணையத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்கிறீங்கன்னா மாவட்ட குறைதீர் நீதிமன்றம் கொடுத்த அந்த கேஸ் தீர்ப்புடைய நகல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த அப்பீல் பண்ண முடியும். நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? 1960களிலே தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு முதலில் 1960ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எங்கே நிறுவப்பட்டது? லண்டனில் தான் அதோடைய தலைமையகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லை தாண்டிய பிரச்சாரங்களை உருவாக்கி அறிவை பகிர்ந்து கொள்ள விரும்புவது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த கன்சியூமர் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளோதான். இதோட வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தமாக 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 3 அத்தியாயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதற்கான புக் பேக் ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்துடலாம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. அதாவது செயல்பட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி யாராக இருந்தாலும் சரி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. மாவட்ட மன்றத்தின் தலைவர் யார்? மாவட்ட நீதிபதி. பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீடு தொகை ஆகியவற்றிற்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். எதற்கு மேலே இருந்துச்சுன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாநில குறைதீர் ஆணையத்தில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். இப்போ இது வந்து 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவே 2019 என்ன சொன்னேன், 1 கோடி ரூபாய்க்கு மேலே 10 கோடி ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுனாவே நம்ம மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். நுகர்வோர் சங்கத்துடைய சர்வதேச அமைப்பு முதலில் எங்கே நிறுவப்பட்டது? 1960ஆம் ஆண்டு. அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பாடத்தில் 7th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்த அந்த சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புலேருந்து முக்கியமான ஓகேங்களா. ஸோ அதுலேயே நம்ம விஷயங்களை பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் இருக்காது. அந்த கீ ஃபேக்டர்ஸ் அது சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 7th படிச்சிருப்பீங்க. அது கூட இந்த தகவல்களையும் சேர்த்து படிங்க, ரொம்பவே முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ மீண்டும் இன்னொரு கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.